சித்ரா பௌர்ணமி திருவண்ணாமலையில் குவிந்த பக்தர்கள். சித்திரை மாத பௌர்ணமியொட்டி கோடை வெயிலையும் பொருட்படுத்தாமல் பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் காலை முதல் கிரிவலம் மேற்கொண்டு அண்ணாமலையாரை தரிசனம் செய்ய நீண்ட வரிசையில் சுமார் 8 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்நாளில் சித்தர்கள் கிரிவலம் வருவதாக நம்பப்படுகிறது. நிகழாண்டுக்கான சித்திரை மாத பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:53 மணிக்கு தொடங்கி திங்கட்கிழமை இரவு 10:48 மணிக்கு முடிகிறது. இந்த நேரத்தில் பக்தர்கள் கிரிவலம் வரலாம் என்று அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகம் அறிவித்திருந்தது. ஆனால் சனிக்கிழமை மாலை முதலே பக்தர்கள் கிரிவலம் வர தொடங்கினார். தொடர்ந்து ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டு கிரிவலம் வந்தனர். மேலும் சுமார் 8 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மகான் ஸ்ரீ சேஷாத்ரி ஆசிரமத்தில் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்தில் சுட்டெரிக்கும் வெயிலில் கிரிவலம் வந்த லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் உடலுக்கு தீங்கு விளைவிக்காத இயற்கை குளிர்பானமான நீர்மோர், பழச்சாறுகள் ஆகியவை வழங்கப்பட்டது.